ஹாய் கைஸ், வெல்கம் டு சனோஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். டுடே ஸ்பெஷல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து கொலு வைக்க போகிறோம். வருஷமே எங்கள் வீட்டில் வந்து கொலு வைப்போங்க. இந்த வருஷமும் கொலு வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் அமாவாசை அன்றைக்கே வந்து சாமி வந்து நிறுத்திடலாம். ஸோ நிறைஞ்ச அமாவாசையில் வந்து சாமி நிறுத்தலாம்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த சாரியெல்லாம் வியர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இந்த சாரிக்காண்டியும் ஒரு ஷார்ட்ஸுமே கொடுத்துருப்பேன். அந்த ஷார்ட்ஸ் போய் பாருங்கள். எங்கள் காவியாவே எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ஆரி ஒர்க் போட்டிருந்தா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பட் இந்த கலர் சாரி வந்து எனக்கு சூட் ஆகுதா இல்லையா சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. கீழே தான் போயிட்டு கொலு வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாரீ பார்த்துடலாம். இந்த சாரியுமே ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த சாரீ வந்து கொலு வைக்கிறதுக்காக சாமிக்காக நான் வாங்கினேன். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா டார்க் இங்க் ப்ளூ ப்ளஸ் பர்பிள் மிக்சடாக இருக்கும். நல்லா இருக்கும் இந்த சாரீ. ஃபுல் சரி ஒர்க்கு, நல்லா ட்ரெடிஷ்னலாக. நம்ம கீழே வந்து வந்தாச்சு. நாங்கள் சாமி நிறுத்தத்துக்காண்டியும் ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இந்த டைம் வந்து நல்லா சூப்பராக பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி மாமா வந்து ஸ்க்ரீன் எல்லாம் வந்து அழகாக போட்டு விட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த சாரீ வந்து இப்போ சாமிக்கு வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாரீ எந்த சாரீ சாமிக்கு கட்ட போகிறோமோ அந்த சாரியை வந்து ஆஃபாக மடித்து அங்கங்கே பின் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே ஃபுல் சாரி வந்து கட்ட முடியாது, ஏன்னா அவ்வளோ லென்த்து கிடையாது. சாமி வந்து நம்ம உட்காஞ்ச நிலையில தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால வந்து சாரியை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ குட்டியாக வந்து ஃபோல்ட் பண்ணி பின் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து பின் பண்ணியாச்சு. இது வந்து டபுளாக இருக்குன்றதுனால ஃபோல்ட் பண்ணமே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. ஸோ கை வந்து பிடிக்கல இல்லையா. ஸோ கை வந்து நிறைஞ்சிடுச்சுன்னா நமக்கு அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபோல்டு வந்து நடுவில் விட்டுடும். ஸோ அதனால நான் வந்து அங்கங்கே பின் பண்ணிட்டே வந்துட்டேன். கொஞ்சமாக ஒரு 4 ஃபீல்ஸ் எடுத்தோடனே பின் பண்ணி எடுத்துறது, திருப்பி 4 ஃபீல்ஸ் எடுத்தோடனே பின் பண்ணியாச்சு. சாரி ஃபுல்லாக்குமே அந்த மாதிரி பின் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ரைட் ஹேண்ட் சைடு, இப்போ வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணேன், இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம நடுவில் வந்து கேப் இல்லாத மாதிரி பின் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு, நமக்கு அசம்பிளி பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கலைச்சி நிறுத்தத்துக்கு முன்னாடி நம்ம கலைச்சி நிறுத்தக்கூடிய பாத்திரத்தில் மஞ்சள், குங்குமம், பார்த்திங்கன்னா மஞ்சள் கிழங்கு, எலுமிச்சை பழம், பன்னீர் இதெல்லாம் 1 by 1 போட்டுட்டு வந்தாச்சு. ஸோ கீழே வந்து ஜலம் தான், மேலே வந்து நம்ம வந்து ட்ரையான பாட் தான் வைப்போம். ஸோ வந்து மேலே வந்து பச்சரிசி போட்டு தான் நம்ம சாமி வந்து நிறுத்தணும். ஸோ 1 by 1 ஒவ்வொருத்தராக எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து பச்சரிசி வந்து 3 டைம் வந்து சாமிக்கு வந்து சாமி நினச்சிட்டு பச்சரிசி வந்து போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாமா போட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருமே போட்டார். 1 by 1 எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா கொலு வைக்கிறதுக்குமே அட் அ டைமில் வந்து ஸ்டாண்ட் வந்து உள்ள பூஜை ரூமில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இது வந்து ஹாலு. ஸோ இங்கே வந்து நான் சாமி நிறுத்தத்துக்கு மட்டும்தான் இந்த பிளேஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். பட் சாமி நிறுத்தின பிறகு அதுக்கப்புறம் உள்ளார எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருவோம். ஸோ புசுமாவுமே போட்டுச்சு, நானுமே போட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செப்பரேட்டாக வந்து நாங்கள் மேலே லேப்டில் எடுத்து வச்சுருவோம். சாமி நிறுத்தத்துக்கான திங்ஸ் அத்தனையுமே மேலே எடுத்து வச்சுருவோம். ஸோ அதை வந்து கரெக்டாக எடுக்கிறப்ப அந்த ஸ்டிக் வந்து 1 by 1 வந்து அழகாக இவர் கட்டி விட்டாங்க. ஸோ வந்து ஷேக் ஆகாமல் இருக்கணுங்க. கீழே வந்து நம்ம அரை தவளைக்கு கிட்ட வந்து தண்ணி விட்டுருக்கோம், தண்ணி ஜலம் இருக்கு. ஸோ மேலே வந்து நம்ம பச்சரிசி வச்சிருக்கோம். ஸோ இது வந்து ரெண்டுமே சேர்த்து ப்ளஸ் பின்னாடி அந்த கை காலெல்லாம் சாமியோட கை காலெல்லாம் வந்து அசம்பிளி பண்ணுறதுக்காண்டியும் இந்த ரோப்பை போட்டு கட்டி விடணும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கூட ஷேக் ஆகாமல் இருக்கணும். பாருங்க, கொலு பார்த்தீங்கன்னா இப்போதான் ஒன்று அசம்பிளி பண்ணிட்டு இருக்காங்க. மாமா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா லாஸ்ட் இயர் vlog போட்டிருப்பேன் இல்லையா. ஸோ அந்த vlogல என்னெல்லாம் எத்தனை ஸ்டெப்ஸ் இருந்துச்சு, எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோன்னு பார்த்து அப்படியே ஒன்று ஒன்றா சிவன்யாவும் எங்கள் மாமாவுமே வந்து ஒன்று எடுத்து வச்சுட்டு வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா சாமி அம்மனோடைய கை காலெல்லாம் வந்து நாங்கள் அழகாக வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நாங்கள் பண்ணுறப்பவே நாங்கள் இந்த கை காலெல்லாம் வந்து அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா, ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா
அப்படியே அசையாமல் இருக்கணும். அந்த கை காலெல்லாம் வந்து அசையாமல் இருக்கணும். இப்போத்துலேருந்து ஒரு 9 days வந்து சாமி வந்து நம்ம பூ போடுவோம், மற்ற அலங்காரமெல்லாம் பண்ணுவோம், மற்றதெல்லாம் செய்வோம். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது, எதுவுமே வந்து ஷேக் ஆகி சாஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப செக்யூராக அங்கங்கே பின் போட்டு அங்கங்கே ரோ போட்டு டேப் பண்ணி நல்லா வந்து ஃபீல்ஸ் எல்லாம் வந்து நல்லா படிமானமாக வந்து நல்லா அமுக்கி விட்டு 1 by 1 வந்து கட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ மேலே முந்தி வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. முந்தி பார்த்தீங்கன்னா குட்டியாக தான், ரொம்ப ஸ்மால் சைஸாக தான் ஃபீல்ஸ் எடுத்தேன். அதுவுமே இன்னுமே குட்டி பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் வந்து எப்படி சொல்ல, கீழே இருக்கக்கூடிய அந்த பார்ட் வந்து தெரியாத அளவுக்கு பண்ணணும்னா கொஞ்சம் பெருசாக பண்ணாதான் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம சாமி வந்து அழகாக வந்து மேக் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இந்த டைம் வந்து நான் வந்து கால் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து கால் மேலே கால் போட்டிருக்க மாதிரி வச்சுருந்தேன். இந்த டைம் வந்து வேற ஒரு டைப்பில் வச்சுருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சாரியில் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு ஜுவல்ஸில் அழகாக வந்து எங்கள் வீட்டு சாமி வந்து ஜொலிப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் கால் வந்து மடித்து வச்சுருக்கா மாதிரியும் ரைட் ஹேண்ட் கால் வந்து ஸ்டிப் பண்ணி வச்சுருக்கா மாதிரியும் மாடுலேஷனில் தான் வந்து நான் சாமி வந்து ரெடி பண்ணி விட்டுருந்தேன். மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம அம்பாள் சாமி வந்து ரொம்ப கம்பீரமாக சூப்பராக வந்து உட்காந்துட்டு ஃபோர்ஸ் தர மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் வந்து இந்த டைம் வந்து அழகாக வந்து ரெடி பண்ணி விட்டுருந்தேன். ஸோ முடித்த உடனே ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே கலைச்ச தேங்காய் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாமிக்கு போடக்கூடிய அந்த ஒட்டியானம், அந்த ஜுவல்லரிஸு, என்னெல்லாம் நம்ம ஜுவல்ஸ்லாம் போட்டு அழகு பார்க்கணுமோ அது எல்லாத்தையுமே போட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z எல்லாமே போட்டுடணும் ஃபஸ்ட்டே. ஸோ அப்புறம் கலைச்ச தேங்காய் வச்ச பிறகு நீங்கள் போடுறப்ப அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பெரிய பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நம்ம கோயிலுக்கெல்லாம் போனால் சாமியெல்லாம் அழகாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளால் பார்க்க மட்டும்தான் முடியும், கிட்ட போய் தொடக்கூட முடியாது, கிட்ட போக கூட முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் நம்மளே ஒவ்வொரு விஷயத்தையும் கை கால்லேருந்து விரல்லேருந்து தலையிலேருந்து ஃபேஸ்லேருந்து எல்லாத்தையும் பார்த்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாடுலேஷனில் நம்ம வந்து நம்ம கும்பிடக்கூடிய அந்த சாமியை நம்மளே வந்து ரெடி பண்ணுறது வந்து ரொம்ப ஆத்ம திருப்தியாக தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கலைச்ச தேங்காய் வந்து மட்டை தேங்காவாக வந்து வாங்கி ஃபுல்லாக வந்து மஞ்சள்லாம் பூசி மஞ்சள் குங்குமம் விட்டு நம்மளோட சாமியோட ஃபேஸை வந்து அதில் வந்து வச்சு ஸ்டிக் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். எங்களோட அம்பாள் வந்து ஜவுரி முடியெல்லாம் வச்சு நான் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் டிசைனாக வந்து நம்ம பிரைடலுக்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டிசைனாக ஹேர் ஸ்டைல் தான் வந்து நான் பண்ணியிருந்தேன். இந்த டைம் வந்து நான் வெயிட் கொடுக்க வேண்டாம், ஏன்னா லாஸ்ட் டைம் பண்ணியிருக்கப்ப வந்து அந்த ஜவுரி முடியில் வெயிட் அதிகமாக வந்து ஃப்ளாஸ்லாம் வச்சு நான் ஸ்டிக் பண்ணி பண்ணுறப்ப அது வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அது கீழே விழுற மாதிரியான ஒரு பயந்து விரிச்சிட்டு இருந்தோம் பூவெல்லாம் மாற்றணும்னா கூட. ஸோ இந்த டைம் வந்து நாங்கள் ஜவுரி முடியை அப்படியே பிளெயினாக வந்து சாமி வந்து முன்னாடி தூக்கி எவ்வளோ பெரிய ஜடையை முன்னாடி போட்டு அழகாக உட்காந்துருக்க மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். கலர்ஃபுல்லான இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி சாமிக்கு வந்து மாங்கல்யம் வந்து போட்டாச்சு. ஸோ வந்து ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்து மாலை கூட வாங்கி போடலாம். பட் வெயிட் வந்து ரைஸ் ஆச்சுன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப வந்து அந்த ஸ்டிக்கு பின்னாடி கட்டியிருக்க அந்த ஸ்டிக் வந்து தொங்கிடும். ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக போடுறப்ப நமக்கு வந்து பார்க்குறதுக்குமே லுக்காக இருக்கும், வாடாத பூவாக இருக்கும். மேலே மட்டும் கலைச்சறதுக்கு மேலே மட்டும் நாங்கள் ஒரிஜினல் ஃப்ளார் வந்து வச்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து புதுசாக வந்து ஒரு விஷயம் நான் ட்ரை பண்ணேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, மாயலை இருக்கு இல்லையா, அந்த மாயலை வந்து மடித்து ஒரு பேப்பரில் வந்து நாளாக நியூஸ் பேப்பரை வந்து மடித்து நான் வந்து ஸ்டாப்லர் வந்து அடிச்சிட்டாச்சு. ஸோ மேலே வந்து நான் தலைக்கு வந்து கிரீடம் மாதிரி மேக் பண்ணிட்டு இருந்தேன். குசுமா பாருங்க, அவளோடைய படின்னு ஒரு படி இருக்குங்க. அந்த படியில் வந்து இது தோரம்பருப்பு, உளுந்து, காஞ்ச மிளகாய் அப்படி சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்துச்சு. எங்கள் வீட்டில் கொலு வச்சிருக்கிறோம். 9 நாளைக்கு ஆயுத பூஜை வரல நடக்கும். எல்லாரும் பாருங்க, எல்லாரும் வாங்க.
ரொம்பவே அழகாக ரொம்பவே சூப்பராக வந்து எங்களுடைய அம்பாள் வந்து ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள். மேலுமே நான் ரெடி பண்ண அந்த மாவில் வந்து வச்சு அழகாக வந்து ரெட் கலர் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்லாம் போட்டு அழகாக வந்து மேக் பண்ணி சூப்பராக வந்து வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்காங்க. ஸோ வந்து இப்போ வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் ஆடாமல் அசையாமல் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வைக்க வேண்டிய இடத்துல வைக்க வேண்டியது தான். ஸோ அந்த ஸ்க்ரீன் எடுத்து இங்கே வந்து கட்டி நாங்கள் வந்து சாமியை வந்து நிலையாக வந்து அழகாக வந்து வச்சாச்சு. ரொம்ப பார்க்கறதுக்கே அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சுங்க. இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வீடியோ வந்து ரொம்பவே லென்த்தாக போகிறதுனால நான் இதோட கனெக்டிவேஷன் வீடியோ மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் vlogல கொடுக்குறேன். எங்கள் வீட்டில் வந்து அமாவாசை அன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசையில் நாங்கள் வந்து அம்பாள் சாமி வந்து கொலுக்கு வந்து நிறுத்தியாச்சு. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அன்னையடே வந்து ரொம்பவே மன நிறைவாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா திருப்தியாக பண்ணுவோம். ஸோ ஒரு சில வீட்டில் வந்து கார்த்திகை மாதம் பிறந்தால் மாலை போடுவோம். அப்புறம் ஓம் சக்தி கோவிலுக்கு வந்து மாலை போடுவாங்க. ஸோ அந்த டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெய்வ கலாட்சமாக சாம்பிராணி வாசத்தோட ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் வீடு. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து பண்ணுறப்ப அது ரொம்ப ஆத்ம திருப்தியாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ்லாம் இன்னுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அன்னையடே எங்களுக்கு இப்படி தாங்க இருந்துச்சு. எங்கள் வீட்டு அம்மன் எப்படி இருந்தாங்க, சாரி எங்கள் அம்மன் சாரி எப்படி இருந்துச்சு, அவங்களோட மேக் ஓவர் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இதோட கனெக்டிவேஷன் வீடியோ உங்களுக்கு பார்ட் 2 உங்களுக்கு கொடுக்குறேன். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இது வரைக்கும் எங்களோட வீடியோவை இவ்வளவு பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.